விஜய் டிவியில் ஒரு சீரியல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரியலில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் ரியல் கப்பலாக ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாலுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, உண்மையாலுமே வளகாப்பு பண்ணுறது, குழந்தை பெற்றா அதை அது ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வர்றது, இது சீரியலில் மட்டும் இல்லை, அந்த டிவியில் வேலை பண்ணக்கூடிய ஆங்கர்ஸில் இருந்து யாராக இருந்தாலும், ஆக்ட்ரஸ் யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு அவங்க வீட்டு கல்யாணம், வளைகாப்பு, காது குத்துறது, மொட்டடிக்கிறது எல்லா நிகழ்ச்சியும் விஜய் டிவியை எடுத்து பண்ணும். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோலையும் ஏகப்பட்ட இந்த மாதிரியான மாமா வேலைகள் நடக்கிறது உண்டு. 2 பேரை சேர்க்கறதுல விஜய் டிவி என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு மாமா வேலை போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம பார்வதிக்கும் கமருதனுக்கும் முன்னாடியிலேருந்தே விஜய் சேதுபதி அவர்களும் அதே தான் செய்கிறாப்புல. இதெல்லாம் தப்பு, இது நீங்கள் விளையாட வந்திருக்கீங்க, இங்கே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி உங்கள் கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் ஒரு நாளும் பேசினதே கிடையாது. மாறா அவங்க 2 பேரும் கப்பலாக எதனா ஒன்று பண்ணாங்கன்னா அதை பார்த்து சிரிப்பாப்பில், ரசிப்பார். சரிங்களா? அவர் ஹோஸ்டாக அவருடைய கடமையை அவர் செய்யலை, பிக் பாஸ் உன்னுடைய கடமையும் செய்யலை. இப்படியே நல்லா போய்கிட்டு இருந்தால் அந்த லவ் நல்லா, அதாவது 18+ கண்டென்ட்டை வச்சு இத்தனை நாட்கள் இவங்க ஷோ ஓட்டிட்டாங்க. சரி, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை, பயங்கரமான கிளாஷ். இன்னைக்கு நைட்டு பார்வதிக்கும் கமருதனுக்கும், அது நைட்டில் தான் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது, பார்வதிக்கும் கமருதனுக்கும் கடுமையான சண்டை. நேற்று நடந்த விஷயத்தை வச்சு கடுமையான சண்டை நடந்திருக்குங்க. அதாவது லிட்டரலாக ஒருத்தர் வீட்டை விட்டு வெளில போகிறேன், எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா கூட பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு கமருதன் அவருடைய கோபத்தை, அவருடைய டெம்பரை லூஸ் பண்ணி அவ்வளவு கோவப்பட்டு லிட்ரலாக அடிதடி நடக்காத குறையாக இன்றைக்கி நைட்டு அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குதான். சரியான சண்டை இந்த 2 பேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நைட்டு அந்த சம்பவம் நடக்குது. இது நமக்கு நைட்டில் தான் லைவில் காட்ட போகிறாங்க. ஏற்கனவே நேற்றுக்கு கமருதனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனையை கூப்பிட்டு பிக் பாஸ் பேசலை. சரிங்களா? ஏன் பேசலை அப்படின்னா, இது ஒரு கண்டென்ட்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் பார்வதி இப்போ எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை முடிக்கணும், இது வளரக்கூடாது, இதை இங்கேயே நான் முடிக்கணும், என்னை ஃபிசிக்கலாக வயலன்ஸ் பண்ணுறாப்புல, அப்யூஸ் பண்ணுறாப்புல, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாப்புல, என்னை ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு, இல்ட்ரீட் பண்ணுறாப்புல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை கமருதன் மேலே பார்வதி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது கமருதன் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா, எஸ் பண்ணுறாரு, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நேற்று பக்கெட்டை எட்டி உதைச்ச கமருதன் இன்னைக்கு பார்வதியவே அடிக்க போயிட்டாரு. இதெல்லாம் அப்டேட்டாக சொல்கிறாங்க நமக்கு. பார்வதி அடிக்க போயிருக்காரு. பிபி டீம் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறாங்களாம். பிபி டீம் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு சமாதானம் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருக்காப்புல, பார்வதியும் கமருதனும் உட்கார வச்சு, நீங்கள் 2 பேரும் செய்த தவறுகள் என்ன, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு 2 பேரையும் உட்கார வச்சு சமாதான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த சமாதான பேச்சுவார்த்தை எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இதை நான் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த 2 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ் ரூம்குள்ளேயே கட்டிப்பிடிகள் எல்லாமே நடந்திருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய நடந்திருக்கு. அதை காட்டுவானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே இது நடந்திருக்கு. இப்போது பிக் பாஸ் பண்ணுற வேலைக்கு என்ன பேர்? மாமா வேலை. எதுக்காக அந்த மாமா வேலையை அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ணாமல் விட்டோம்னா வீக்கெண்டு வரப்போகுது. இவங்க சாண்ட்ராவும் பார்வதியும் பிளான் பண்ணிட்டாங்க, கமருதனுக்கு சீசன் 7 எப்படி உரிமை குரல் தூக்கப்பட்டு ஒரு விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு விஷயம் கமருதனுக்கு செய்யணும், கமருதனுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறியாக இருந்திருக்கிறாங்க பார்வதியும் சாண்ட்ராவும். இப்போ அதை ஒருவேளை பிக் பாஸ் கம்முன்னு இதை பற்றி கேட்கல அப்படின்னா, வீக்கெண்டில் இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணப்பட்டால் கமருதனுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். கமருதனுக்கு ரெட் கார்டு கிடச்சிருச்சுன்னா சேனல் ப்ராடக்ட் சேனலில் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதனால் என்ன பண்ணியிருக்காப்புல, ஐயோ கமருதனுக்கு அந்த மாதிரி, ஏன்னா
கமருதீன் அவர்கள் வந்து மகாநதி, நான் ஏற்கனவே சொன்னதான், அந்த சீரியலினுடைய டைரக்டருடைய நெருங்கிய நண்பர், பிரதீப் மில்ராயினுடைய நெருங்கிய நண்பர். இந்த பிரதீப் மில்ராய் என்றவர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், ஒன் ஆஃப் த டைரக்டர்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ரொம்பவே முக்கியமான ஒரு நபர். ஸோ அவருடைய ஒரு அறிவுறுத்தலின் படி இப்போ இந்த ஷோவில் ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கிட்டாருன்னா அவ்வளோதான், கமருதீனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேனல் வந்து டிசைட் பண்ணி, பிபி டீம் டிசைட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசி பார்வதியை சமாதானப்படுத்தி, நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த ரெட் கார்டு விஷயம்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உட்காந்து மூளையை கழுவி அந்த பொண்ணை பேச வச்சு, இவர்கிட்டையும் ஒரு வந்து வான் பண்ணுறன்ற பேரில் அவரை வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, எது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பிக் பாஸ் உட்கார வச்சு பேசி 2 பேரையும் பிரிஞ்சு போன காதலர்கள் இருவரையும் ஒன்றா சேர்த்துருக்காப்புல. ஒன்றா சேர்ந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாண்ட்ரா அவர்கள் பார்வதிக்காக குரல் கொடுத்தாங்க. பார்வதி அங்கே அஃபெக்ட் ஆகுறாங்கன்றதுக்காக மட்டுமே சாண்ட்ரா அவர்கள் கமருதீனை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சாண்ட்ரா அவர்களையே பார்வதி கமருதீன் கூட சேர்ந்த பிறகு உட்காந்து தப்பாக பேசியிருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி சாண்ட்ராவை கழுவி ஊற்றிருக்காங்க கன்ஃபெஷன் ரூமில். கமருதீன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும், உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் வரும்போது சாண்ட்ரா விடலை. அவங்க யார், எப்பயுமே அவர் எப்படி பேசுவார், அவள் யார் பேசுறதுக்கு அப்படின்னு பேசுவாப்புல, அந்த மாதிரி அவங்க யார், அவங்க எதுக்கு வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னா அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல விடு, அவள் அப்படி தான், அவள் வந்து கொஞ்சம் இப்படி தான், அவள் வந்து இப்படி தான், அது இதுன்னு சொல்லி பார்வதியும் சாண்ட்ராவை கழுவி ஊற்றிருக்காங்க. அவளால் தான் வந்து நான் என் மைண்டு வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சது, அவள் தான் எனக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தா அப்படின்னு இவங்க சொல்ல, இந்த பக்கம் சொல்ல 2 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து காசிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூட இருக்கிற ஆட்களையே குளிபறித்து அதில் தள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பார்வதி. அதுக்கு இன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் ஆகியிருக்கு, ஆக போகுது. இப்போ இதனுடைய இம்பேக்ட் வெளியில் என்னவா ஆகிருக்கு அப்படின்னா, இந்த அப்டேட் ஏற்கனவே வந்துருச்சு. இந்த அப்டேட் வந்த உடனே பார்வதியினுடைய சில ரசிகர்கள் இனிமேல் இந்த 2 பீடைக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏண்டி நீ வந்து இவ்வளோ சண்டை போட்டு நீ வந்து எதிர்த்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, உனக்காக நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருந்தா கடைசியில் நீ அவன் கூடவே போய் இப்போது கமருதீனை வச்சு வெளுத்து வாங்கியிருக்காங்க பார்வதி ஃபேன்ஸ். கமருதீன் வந்து ஒரு அப்யூசரு, அவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒருத்தவங்களாம் வந்து இந்த பூனைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ட்விட்டரில், அவங்களாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டு குறும்படமே போட்டிருக்காங்க கமருதீன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ மறுபடியும் இவங்க வந்து சேர்ந்ததுனால இந்த ஒட்டுமொத்த பிஆர் டீமுமே கதி கலங்கி போச்சு. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, இதையே வச்சு நம்ம ஆளுக்கு வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சிம்பத்தி ஓட்டு வாங்கி நம்ம டைட்டில் வின் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவங்க இருந்தாங்க. பார்வதி அந்த எண்ணத்தில் மண்ணவாரி போட்டாங்க. மண்ணவாரி போட்டோடனே சில பேர் வந்து மனசு உடஞ்சி போய், இனிமே நான் பார்வதிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், இனிமே நான் கமருதீனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். 2 ஃபேண்டமும் அடிச்சுக்கிச்சு, கமருதீன் ஸ்குவாடும் பார்வதி ஆர்மியும் அடிச்சுக்கிச்சு. சரிங்களா, இந்த ஒரு பிரச்சனால இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தவனே இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியல. இனிமேல் நான் பிக் பாஸ் ஷோவே பார்க்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை பண்ணுறீங்க பிக் பாஸ், சூப்பரான வேலை பண்ணுறீங்க பிக் பாஸ், இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்கள், நல்லா இருக்கும் இந்த ஷோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஆக்சுவலி வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பேரை சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்படியே ஒரு மேட்ரிமோனி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்து விட்டிங்கன்னா உங்கள் காட்டில் தான் மழை பயங்கரமாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சம்பவம் இன்றைக்கி நைட்டு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உறுதியாக தெரியலை. அப்படி நடக்குதுன்ற பட்சத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.